அப்படி எப்படிப்பட்ட பிரசாதம் அப்படி கேட்டீங்கன்னா, சிம்பிளான பிரசாதங்க. சரிங்களா? அரகஜா, புணுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமி தைலம் சொல்லக்கூடிய தைலம் இருக்கு. இது 3 பொருளவே போதும். இந்த பொருளை மட்டும் நீங்க முடிஞ்சா கருப்பருக்கு திருமேனியில பூசி அதை நெய்வேத்தியமாக எடுத்துட்டு வந்து கணவனுக்கு மனைவி மேல பிரியத்தும் மனைவி மேல கணவன் பிரியமா இருக்குன்னா 2 பேரையும் மாத்தி மாத்தி தன்னுடைய நெத்தியில திலகமாக வைத்திருந்தால் வசீகர தன்மை அங்க அதிகரிக்கும். ஒருத்தர் சிநேகமாக மாறக்கூடிய வாய்ப்பு கருப்பரை ஏற்படுத்தி கொடுப்பார். இதையும் நீங்க வந்து பணம் எடுத்துக்கலாம்னா தாராளம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசிக்காரங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க நான் சொல்ற மாரி வழிபாடு நீங்க பண்ண கருப்பர் உங்க வாழ்க்கையில பிரகாசமாக அவருடைய அருள் ஜோதியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழையடி வாழையாக கூடவே இருந்து வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த மேசராசிக்காரங்க தவறாமல் இந்த பரிகாரத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாராளமா கடைப்பிடிங்க.